ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு லைவ் வந்திருந்தாங்க நம்மளோட ரேஷ்மா. ரேஷ்மா பற்றி சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. சீதாராமன் சீரியலில் மறுபடியும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. என்னடா இது இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, மறுபடியும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சீரியலை விட்டு விலகுறேன்னு சொன்னாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இது புது விஷயம் அப்படின்னு சொல்லி நான்சி அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்களோட சிஸ்டர், அதாவது மகா இறந்தாங்க இல்லையா, மகாவோட சிஸ்டர், அவங்களோட கேஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ நான்சி வந்திருக்காங்க. நான்சி ஒரு அட்வொகேட்டாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க மகாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மகா வந்து என்ன உண்மை, யார் அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கூட இப்படி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க நான்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவங்களே. எதுன்னு நீங்கள் சீரியலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சீதாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்னும் இருக்குது, பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்சியோட என்ட்ரி எனக்கு என்னவோ பாசிட்டிவான ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இதுக்கு மேலே மகாவை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, நான் தான் வந்துட்டல, இதுக்கு மேலே கண்டினியூஸாக நான் சீதாராமன் சீரியலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது டைம் ஸ்லாட்டில் வரோம், ரொம்பவே விறுவிறுப்பாக வரப்போகுது இதுக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவிட்டிலாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெகட்டிவிட்டி பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. நெகட்டிவிட்டி நம்மளை தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம். அதை கடந்து தான் வந்தாகணும். நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது, அவனுக்கே எதுவும் தெரியாது, ஆனால் அவன் நம்மளை பற்றி பேசுவான். அதுக்கெல்லாம் வருத்தப்பட்ட காலம்லாம் போச்சு. வருத்தப்பட்டுட்டுலாம் உட்காந்துட்டுலாம் இருக்கக்கூடாது, நம்ம அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.